விளக்கம் போராட கோடி போதப்படைகள் இருந்திருந்தாலும் இந்த தெய்வீக சபைக்கு யார் என்று சொல்ல எடுத்தாயே? மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம். ஆமா ஆமா. அவர்களுக்கும் இன்னும் இந்த நாடக ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நாடகத்தை அமைதியோடு பார்த்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த சிறு உங்களுடைய பொறுப்பாதத்திற்கும் இந்த சிறுவனின் அடியார் ஒரு கோடி வணக்கம். அதுவும் தவிர இந்த சபை நான் முன்பாக வந்தேன். என்னுடைய விளக்கம் தெரிவிக்கின்றேன். சக்தி ஒன்று சமய பதிலாக விளங்கக்கூடிய அது என்ன எடுக்கக்கூடிய கைலாயமே பொறுப்பாக வீட்டிருக்கக்கூடிய முக்கன் படைத்த பரமக்கடவுள் இருக்கின்றாரே. ஆமா, பரம கடவுளுக்கு இடபாகத்தில் சரியாக அமரக்கூடிய என் பெயர் தான் உமா மகேஸ்வரி. ஆமா, எனக்கு சக்தி ஒன்று சமயம் 16. ஆமா, எடுக்கக்கூடிய 16வது அவதாரங்கள் உண்டு. ஆமா, சிவனை பிரிந்த அவதாரம். அது எப்படி என்றால் மகாகாளி. ஆமா, அதுவும் தவிர இன்னும் தெரிவிக்கின்றேன். கண்ட கோடாரிகள் என் கையிலே கோடாலி, வில்லு, அன்பு, கேடயம், திரிசூலம். ஆமா,
இப்படி சொல்லக்கூடிய ஆயுதங்கள் ஏந்தி வந்தால் என்னை பார்த்து பக்தர்கள் நடுங்க வேண்டும். பக்தர்கள் எல்லாம் என்னை போற்றி வணங்க வேண்டும் அல்லவா? அதுவும் தவிர தினத்திலே என் பக்தனான வாதாபி சூரன் நம்மை கோரி அகோர தவம் இருக்கின்றார். சென்று அண்ணவனை கண்டு வேண்டிய வரத்தை கொடுக்க வேண்டும். என்றென்றைக்கும் சுகமாக தான் வாழ்வாய். மிக்க சந்தோஷம் தாயே. வாதாபிசூரனை பார்க்க வேண்டும். வாதாபிசூரனை பார்க்க வேண்டும். ஓ வாதாபிசூரன் இந்தப்பா பின்னப்போ பின்னப்போ அம்மா ஓ அம்மா அம்மா அவரது வாதாபிசூரனே காட்சி ரசித்து வந்தா சிம்மாசி மந்திரிகளையும் பச்சியாயே உதவி செய்து காத்துள்ள வேண்டும் தாயே உன் பாதமே தாயே மகனுடைய ஏற்ற சூரனே பாதமாதை போட்டி செய்தார். என் பாதத்தை பணிந்தபடியால் என்றென்றைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். அது மட்டுமில்லாமல் தினத்திலே என்னை கோரி ஜபம் செய்த காரணம் என்ன? என்னோடு அந்த வன்னியனாம் காமாட்சி யாரோ இருவரும் படைகளை கூட்டிக் கொண்டு அதோ சேனைகள் எல்லாம் தாயே இப்போது ஒரு கன்றில்லாத பசுவை போலவும் நாடகத்திலே துணை இருந்த மானை போலவும் நான் ஒட்டி மரமானேன். சரியில்லாத பச்சைகள் போலவும் சேனா சரிகள் எல்லாம் இழந்து மொத்தமாக முந்தியாக தனிமரமாக நிற்கிறேன் தாயே. மீண்டும் உயிர் பெற்று வர அருள் தர வேண்டும் தாயே. வரம் தந்திருக்கின்றேன், நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ வன்னியரோட யுத்தம் செய். அப்படியா
கிளப்பி கிளப்பி போட்டு ஆட்டம் புரியா ஏதடா வாதாபி சூரன் இப்பொழுது உன்னுடைய சேனா சேனைகள் எல்லாம் மாண்டு போச்சு. நீ ஒண்டியாக இருக்கிறாய். உனக்கு மன்னிப்பு தருகிறேன். தாயின் பாதத்தை பணிந்தால் தேவரை சிறைவிட்டு என்னிடம் மன்னிப்பு கேட்டால் உன்னை உயிரோடு விடுகிறேன். இல்ல இல்ல எமகிட்ட போயிடுவேன். அடே வன்னியா அடே வன்னியா அடே அத்தர் சுந்தர பானமேட மானிட பதிரே சொல்லி பயிலே என்ன வெல்லவம் கொல்லவம் உன்னால முடியாது. சாகாத வரம் பெற்றவன் மரியாதையாக என் பாதத்தில் படிந்து உன்னை உயிரோடு விடுவேன். எவரெல்லாம் எனக்கு அடிமை. நீ யாராவ? நீ கொட்ட பேடி பையா கமுனா போடா. அடே வாதாபி சூரா உன்னை பார்த்தா சிரிப்பு தான் வருது. ரொம்ப பாவமாகுது. இப்ப கூட என் தாயிடம் வந்து பாதம் பணிந்துட்டா உன்னை விடுறேன். இல்ல நீ போக வேண்டியது போயிடுவேன். மீண்டும் ஆண்டு விட்டது. சண்டை செய்தா பார்க்கலாம். இதனால் வரையிலும் உன் பேச்சு கேட்டு சண்டை செய்து அண்ணனோடு என்னால் சண்டை செய்ய முடியவில்லை. கைகால் சோர்ந்து ஒன்று முடிவில்லை தாயே. அந்த சேனைகளை மீண்டும் உயிர் பெற்று வர மறந்தர வேண்டும் அம்மா. நீ சண்டை செய்கிறாரு நான் பாத்துக்கிறேன்.
இப்ப இது போயிட்டு அப்படியே சமர் செய்யுங்க. சபாஷ் சபாஷ் எங்கடா வண்டியா வாடா எங்கடா வண்டியா வாடா சரி வா அட வாடா வண்டியா வாடா வண்டியா தீரன நீச்ச பாரடா வாடா வண்டியா தீரன வாடா நீச்ச பாரடா தாயே இந்த சேனைகள் எல்லாம் மாண்டு விட்டது. மீண்டும் உயிர் பெற்று வர உயிர் பெற்று வர அருள் தர வேண்டும் தாயே. அருள் தர வேண்டும் தாயே. பூதம் உண்டாக பிரேதம் உண்டாக மீண்டும் உயிர் பெற்று வர அருள் தந்து விட்டேன். சண்டை செய். நீ சண்டை செய். கவலைப்படாமல் சண்டை செய். சேனைகள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று வருகிறது. வருகும்படி செய்து விட்டேன். ஆகட்டும் தாயே. என்னடா போற அட சரமெடுத்தேன் பாரா. மோதி பாடுறா. பிரதகாமிகா பொட்டி ஆட்டுங்கடா.
நீலகண்டா ஓடியா ஏன் இந்த சோகம் நாங்கள் இருக்கிறது ஏன் இப்படி உங்களுக்கு என்ன சோகம் தந்தையே? ஐயோ சேனைகள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று கைகால் உதிரி வருகிறது கண்டால் கைகாலெல்லாம் சோறுகிறது மகனே நான் என்ன செய்வேன் மகனே? என்னவென்று சொல்லுங்கள். நான் செய்து வருகின்றேன். நீங்க எதற்கு கலங்க வேண்டாம் தந்தையே? நீலகண்டா அத வல்லமை படை மேலே தந்தையே 21 நாள் தினமாக சண்டை செய்து மாண்ட சேனைகள் எல்லாம் முத்திலிருந்து ஈசல் எப்படி வருகிறதோ அத்தன்மை போல சேனைகள் வருகிறது மீண்டும் உயிர் பெற்று வருகிறது என் மகனே. இதனால் என் மனமானது சோர்ந்து விடுகிறது கண்மணியே. என் தாயானது வந்து நம்மை நடுத்தெருவில் விட்டு போல இருக்கிறது. தெருவில் விட்டுவிடும் போல இருக்கு நீலகண்டா கண்மணி. நீலகண்டா ஒரே கடையாலே மாண்ட சேனைகள் எத்தனையும் நான் வைத்து வருகிறேன். கவலைப்படையாதீர்கள். நாங்க இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நீலகண்டா
கண்மணியே நீலகண்டா தந்தையே அது விரும்பென்றே சொல்றார் கைகால் சோர்ந்து சேனைகளை கண்டால் மாண்ட சேனைகளை கண்டால் ஒன்றும் முடியவில்லையே. என்ன செய்வேன் மகனே? நான் என்ன செய்வேன் மகனே? நிலகண்டா, மகனே நிலகண்டா, நாங்கள் இருக்கின்றோம் தந்தையே. தந்தையே, அண்டையே சரி, அதை கேட்ட சொல்லி அம்மன் அம்மனை வணங்கி இந்த காரணம் என்ன? என்ன காரணம் என்று மாண்ட சேனைகள் வருகிற காரணம் என்ன? சேனை எல்லாம் வருகிறது. அதுக்கு என்ன காரணம் என்று அறிந்து வருகிறேன். அதுவரையிலும் அதுவரையிலும் நீங்கள் தைரியமாக சண்டை செய்ய தந்தையே சண்டை செய்து நான் பார்த்து வருகிறேன். நான் பார்த்து வருகிறேன் தந்தையே. எதற்கும் பயப்படாதே தந்தையே. ஓ அண்ணையே, கண்டா அம்மா ஒரு அதிசயம் கேளுங்க. தாயே மகேஸ்வரி, இவ்வளவு நாளாக சண்டை செய்து அந்த சேனைகள் எல்லாம் உயிர் பெற்று வருகிறது. தாயே, என் தந்தையாகப்பட்டவர் சோர்வடைந்து மனமாடி உருகி நிற்கின்றார் தாயே. அழுது கொண்டிருக்கிறார் தாயே. இதுக்கு என்ன காரணம் தாயே? இதுவரையில் 10 நாள் யுத்தத்திலே அரக்கர் படையிருந்த சேனைகள் எல்லாம் ஆண்டவுடனே என்னுடன் இருக்கின்ற பூதங்கள் எல்லாம் அந்த அரக்கருடைய உடலை தின்று புசித்து விடும். இன்றைய தினத்திலே அது பூதங்கள் எல்லாம் என்ன ஆனது தெரியுமா? கண்டுமே இருந்தமே இன்றைக்கு 9 பிள்ளைகள் வர காரணம் என்ன? சேனைகள் எல்லாம் உயிர் பெற்று வர காரணம் என்ன தாயே? கண்மணி கண்டா வந்தது
நாள் வரையிலும் உன் தந்தையானவர் யாரை சண்டைக்கு அனுப்புவது என்று என்னிடம் கேட்டு அனுப்பி வைத்தார். இன்று என்னை கேளாமல் உன் தந்தை நேராக சென்றதினார் வந்த வினையப்பா. காரணம் என்னவென்றால் பள்ளிக்கு பட்டாதான் தெரியும், நெல்லுக்கு சுட்டாதான் தெரியும். அத்தன்மை உன் தந்தை நடந்து கொண்டார். இது காரணத்தை சொல்லுகிறேன். போமாட்டேன். அல்லது இல்லைன்னா 11ஆம் தேதி கட்டி விட்டேன். 11ஆம் தினத்தில் ஏலும் கண்மணிகளே கண்டார். அதற்கு காரணம் அது கிடையாது. தப்பான முறையிலே வண்டி நடத்தி வருத்தி வருகின்றார்கள். வண்டியில இருந்த மசி போறதுக்காக அது கிடையாது. வண்டிக்கு பட்டாலும் தெரியாது, கெட்டாலும் தெரியாது. அவன் என்ன கெட்டால வாங்கலாம். 11 நாளாக பூதங்கள்லாம் காமாட்சி அம்மனுடைய இருக்கின்ற பூதங்கள்லாம் சேனைகளை புசித்து திரும்பி வந்தது. சொல்லுவாங்க நாடகத்துல. இன்னைக்கு காமாட்சி அம்மன் பாதம் பணியாளர் கேட்டு போனவர் இன்னைக்கு அவர் கேட்காத போனாரு. கேட்காதெல்லாம் போகல, கேட்டா போனாரு, கேட்டுதான் போனாரு. அப்புறம் எதுக்கு காலி வருது? அது கிடையாது. உனக்கு நான் எப்படி குலதெய்வமோ அதே போல வாதாபிசூரனுக்கு என் சகோதரி ஆகிய காளிகாதேவி குலதெய்வம். நான் உன்னை எப்படி காக்கின்றேனோ அதே போல அவனுடைய குலதெய்வமாக இருக்கின்ற காளிகாதேவி பாதாபிசூரனை காக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்காக அதோ சிவசங்கமம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானிடத்திலே இருந்த சங்கு பெற்றிருக்கிறார். தவம் செய்து சிவசங்கு இந்த காளிகை தேவியுடன் அவதாரமாக எடுக்கின்ற பொழுது அவள் கையிலே சிவசங்கோடு அவதாரமானார். அப்படி சிவசங்கின் மகிமை என்னென்றால் மிருக சஞ்சீவி மந்திரம் இருக்கிறது. தீர்த்தம் மிருக சஞ்சீவி மந்திரத்தின் தீர்த்தம் இருக்குது. இந்த மிருக சஞ்சீவி மந்திரம் மாண்ட சேனையை எழுப்பக்கூடிய மந்திரம் திறமை உண்டு. அந்த தீர்த்தத்துக்கு அந்த காளிகாதேவி பாதாவியுடைய சேனையுடைய படைகளை அந்த காளிகாதேவி காப்பட்டவள் இந்த சிவசங்கு இருக்கின்ற தீர்த்தத்தை தெளிக்கும் பொழுது மாண்ட சேனைகள் எல்லாம் கை கால் தனித்தனியா போயிருந்தாலும் சரி, அது உடலாகப்பட்டது. கை தனியா இருந்தாலும் சரிதான், அது உடல் எங்கேயோ தேடி சென்று ஒட்டி கொள்ளுமா. அப்படி ஒட்டி கொண்டு உயிர் பெற்று மீண்டும் மணியனோட சண்டைக்கு வருகிறது, உங்களோட சண்டைக்கு வருகிறது. இதுக்கு காரணம் அந்த காளிகாதேவி தான். அந்த காளிகாதேவியுடைய கரத்தில் இருக்கக்கூடிய சிவசங்கமம் என்று சொல்லி சங்குதான். ஆகையால் இதற்கு ஒரே வழி, அந்த சங்கம் உடைக்கணும். 1000 சுக்கலாக்கணும். 1000 சுக்கலாக்கணும். எப்படி உடைக்கணும்? அதோ காளிகாதேவியுடைய பின்புறமாக சென்று, ஏன்னா அவளுக்கும் நெற்றிக்கண் உண்டு, அவளுக்கும் அகோர கோபம் உண்டு. நேரிலே சென்று உடைக்க கூடாது. பின்புறமாக சென்று அந்த சங்கை காளிகாதேவி அறியாத முன்பாக பின்புறத்தில் இருந்து எரித ஒரு கணையை விட்டு 1000 சுக்கலாக உடைக்க வேண்டும். ஆகையால் உடைத்தால் அந்த சிவசங்கமம் உடைந்துவிடும். இந்த சேனகம் ஏஞ்சி வராது. எந்த சேனையும் வராது. பூரா ஆகட்டும். என்னுடைய கிருபகடாட்சி அம்மனுடைய கிருபகடாட்சி இருந்தால் ஆசி பெற்று அந்த சிவசங்கத்தை சீக்கிரமா உடைத்துவான். அப்படியே ஆகட்டும். இன்னும் சேபாவட்டி கிராமத்தில் சிறுமாவளிமா வந்து வரக்கூடிய கோவிந்தசாமி தர்மகர்த்தா, கோயில் தர்மகர்த்தா கோவிந்தசாமி அப்படி சொல்லக்கூடிய அன்பர் இதோ காமாட்சி அம்மன் பாத காணிக்கையாக ரூபாய் 201 வாரி வழங்கியுள்ளார். அன்னொரு குடும்பத்திலே ஜெகரட்சிகையாக காமாட்சி அம்மன் குடிகொண்டு 1 குடுக்க 100 மலை போல் வளர்ந்து காத்து ரட்சிக்குமாறு அம்பாளை வேண்டிக் கொள்கிறோம். சொல்லுவாங்க நாடகத்துல, இன்னைக்கு பாதமணியா போட்டான் பள்ளிக்கு பட்டாதான் தெரியும். பட்டாலும் பள்ளிதான், கெட்டாலும் பள்ளிதான். காட்டை வித்து குடிச்சாலும் கவுண்டம் தான். அப்படி பேரு காரணம் கிடையாது. என்னைக்கும் பள்ளி கெட்டு குறையாது.